record this. Oh my gosh, look at this. We are going live in this thing. All right. Thank you so much for joining. I appreciate everybody for joining. And we want to welcome everybody, okay, to the InCruises leadership meeting. Tamil கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம் தமிழ்ல பண்றோம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன டாபிக் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ டெஃபினட்டா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கு வந்து இன்றுதான் உனது நாளை. இன்றுதான் உனது நாளை. That means today is your tomorrow. Today is your tomorrow. Not tomorrow. Today. Okay. ஸோ கண்டிப்பா ஒரு சின்ன கிளிப் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டெஃபினட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த காலத்துல எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் கஷ்டப்படவே கூடாது, ஆனா நான் நல்லா இருக்கணும். நாம வாழுற இந்த காலத்துல, இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில எல்லோரும் யோசிக்கிற ஒரு விஷயம், நான் கஷ்டப்படவே கூடாது, ஆனா நான் நல்லா இருக்கணும். நான் கஷ்டப்பட்டு படிக்கவே கூடாது, ஆனா நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும். நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பேன், அதுல முதல் மாசத்துல நான் போட்ட காசு திரும்ப தரணும், அப்புறம் கொஞ்ச நாள்ல நான் பெரிய ஆள் ஆகணும். எல்லோரும் யோசிக்கிற விஷயம் இப்படிதான் இருக்கு இந்த காலத்துல. வாழ்க்கையில முன்னேறுறது அது ஒரு நாள் கூத்தி இல்ல, அது ஒரு நாளும் வளருத காரியம். ஒரு நாள் நைட்ல எக்ஸாமுக்கு படிச்சு பாஸ் வேணாலும் ஆகலாம், ஆனா ஒரு நாள் நைட்ல படிச்சு 100க்கு 100 எடுக்க முடியாது. ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணி, இல்லாட்டி ஒரு வருஷம் பிராக்டிஸ் பண்ணி ஸ்கூல்ல நடக்கிற ஓட்ட பந்தயத்துல வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனா ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையும் அப்படிதான், எதுவும் சாதாரணமா நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. இந்த காலத்துல எல்லாருக்கும் அலட்சியத்தனம், ரொம்ப அசால்ட்டா இருக்கிறது. நீ கஷ்டப்பட மாட்ட, வேர்வை சிந்தி உழைக்க மாட்ட, தூங்குவ, டைமை வேஸ்ட் பண்ணுவ, ஆனா நீ நினைக்கிறது உன் வாழ்க்கையில நடக்கணும். நீ நினைக்கிறது உன் வாழ்க்கையில நடக்கணும்னு ஆசைப்படலாம், ஆனா அது நடக்காது. கஷ்டப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, மிதி வாங்கி, அடி வாங்கி, சொகுசா ஒருத்தவன் வாழ்ந்தா அந்த வாழ்க்கை நமக்கு வேணும், ஆனா அந்த கஷ்டம் நமக்கு வேண்டாம். குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்கிறது நல்லதுதான், ஆனா அதுக்கான முயற்சியும் உழைப்பும் போடணும். அப்போதான் அந்த வாழ்க்கை கிடைக்கும். கஷ்டப்படாம உறவுகள் நல்லா போகணும்னு நினைக்கிறோம், உழைக்காம நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், சேர்த்து வைக்காம நம்ம இஷ்டம் போல செலவு பண்ணிட்டு பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கணும்னு நினைக்கலாம், ஆனா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நாமளே இப்படி பண்ண மாட்டோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில, இந்த சிச்சுவேஷன்ல, கரண்ட் சினாரியோல நமக்கு எல்லாமே சுலபமா கிடைக்கிறதுனால வாழ்க்கையில வளர்ச்சியும் உறவுகள்ல சந்தோஷமும் சுலபமா கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதனாலதான் கள்ள தொடர்புகள் அதிகம், காதலுக்கான தற்கொலைகள் அதிகம், சோம்பேறிகள் அதிகம், சின்ன சின்ன தோல்வி கூட தாங்க முடியலன்னு தவறான காரியங்களை ஈடுபடுறவங்க அதிகம். வாழ்க்கை கஷ்டம் இல்ல, நாம தான் அதை கஷ்டமா பாக்குறோம். தோல்வி இல்ல, நாம தான் அதை தோல்வியா பாக்குறோம். உறவுகள்ல வர பிரச்சனை இல்ல, வாழ்க்கை சந்தோஷமா வாழ்றதுக்கு தோல்வி வெற்றிக்கான முதல் படி. உறவுகள்ல வர பிரச்சனை அது உறவினர்களை இன்னும் அதிகமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற காரியம்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச காரியங்களோட விளைவுதான். நாளைக்கு நம்ம அனுபவிக்க போற காரியங்கள் இன்னைக்கு நம்ம செய்ய போறதோட விளைவுதான். தன்னம்பிக்கையை விடாது, நல்ல காரியங்களுக்காக, உன் கனவுக்காக வேலை செய், நீ சாதிப்ப. சோம்பேறியா இருக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ என்ன பண்ணணுமோ உன் முடிவுல, உன்னுடைய திட்டத்துல நீ தெளிவாரு, அதுக்காக உழ. மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுமான்னு யோசிக்காத. இப்போ நீ உழைக்கும் பொழுது உன் எதிர்காலத்துல நீ நல்லா இருப்ப. நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு நம்ம செய்யறதுதான் நாளைக்கு நம்ம எதிர்காலம்.
Okay, all right, all right. So, wow, wow. You know what? That is a very, very powerful message. Um, you know, what today? See, நாளை என்றது அது இன்னத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்றோமோ, what we do today will define our tomorrow. Okay, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நாளைக்கு வந்து நம்மளோட தலையெழுத்தே மாத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான ஒரு வீடியோ. எது எடுத்தாலும் இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாமே வந்து ஆசைப்படுவோம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுவோம். ஆனா நான் எதுவுமே பண்ணக்கூடாது, எது பண்ணாமே நம்மளுக்கு கிடைக்கும்ங்கிறது அது நடக்காத விஷயம். அதே மாதிரி நடந்தாலும் அது வந்து நிலைக்காது. ஓகே, சோ எது இருந்தாலும் நம்ம தைரியமா கான்பிடன்ஸா நம்ம பண்ணணும், முயற்சி பண்ணணும். we have to stay focused, we have to stay focused starting today. இன்னையில இருந்து நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தா தான் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சொல்லியிருந்தாப்புல, இப்ப வந்து இன்னைக்கு வந்து நீங்க பள்ளிக்கூடத்துல ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடியும். ஓகே, ஒரு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும்னா உங்களால முடியும். ஆனா அந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு படிச்சா தானே எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, முயற்சி, அப்புறம் அறிவு நாலேஜ், இது எல்லாமே இருந்தா தான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா பண்ண முடியும். அதுக்கு படிக்கணும், அதுக்கு பின்னாடி சில வேலைகள் இருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்க, ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க ரேஸ்ல ஜெயிக்கலாம். ஓகே, ஆனா அதே ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்ணி போக்கஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நல்ல சிறப்பான ஒரு நல்ல வீடியோ பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோ வந்து ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் நல்ல நம்மளோட நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், நம்மளோட செல்ஃப் ஈகோ வந்து நம்ம we have to let go the ego. இதெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னேற முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. சக்சஸ் வந்து எப்பவுமே அது வந்து தனி டெஸ்டினேஷன் இல்லை. சக்சஸ் வந்து ஒரு ஜேர்னி, ஒரு பாதை வந்து ஆரம்பிக்கிறோம், அதுதான் சக்சஸ். அங்கதான் ஆரம்பிக்கிறது. அந்த பாதையை வந்து நம்ம தான் வந்து செருக்கி இந்த வழியா போறோமா இல்ல அந்த வழியா போறோமான்னு நம்ம டிசைட் பண்ண வேண்டியது. ஒரு வழியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது பிசினஸா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா அதுல வந்து வேலை செய்ய வேண்டியது. we have to work hard, we have to stay focused அப்படிங்கிறது. அந்த பாதையை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாதையிலேயே ஒரே பாதையில இருக்க வேண்டியதுதான். ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கண்டிப்பா பார்த்திருக்கோம். இதுல வந்து சில வார்த்தை நான் பேசுற போது நான் இங்கிலீஷும் தமிழ்லையும் கலந்து பேசுவேன். அதனால நீங்க மன்னிச்சுக்க வேண்டியது. ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும்னு நான் சொல்ல முடியாது. ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ சூப்பரா இருந்தது அந்த வீடியோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நேத்து நம்ம கம்பெனி மீட்டிங் இருந்தது, அதுக்கு ஜாயின் பண்ணிருந்தீங்க. ஸோ மிக நன்றி. சில பேர்த்துனால வர முடியல. ஸோ கண்டிப்பா 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 ஒண்ணுமில்ல, நம்ம இதுல இருந்து இப்ப இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற இந்த கம்பெனி மீட்டிங்ல வந்து ஜாயின் பண்றோம். ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே முக்கியமான ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்கில் வந்து நம்ம உடனடியாக டுடே இன்னைக்குல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிசினஸ். ஓகே, ஸோ நம்ம பிசினஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். சில பேருக்கு வந்து இந்த பிசினஸ் புதுசா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிருப்பீங்க. அதேமாதிரி இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட வந்து கண்டிப்பா நீங்க பேசுங்க. ஓகே, இன்னைக்கு பேசுங்க, நாளைக்கு இல்ல, இன்னைக்கு பேசுங்க. வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பிரம்மாண்டமான முக்கியமான ஸ்கில் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இமிடியட். அப்படின்னா இப்பவே நம்ம யூஸ் பண்ணணும் பிசினஸ்க்கு அப்படிங்கிறது. இது வந்து மக்களை வந்து இந்த பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த பிசினஸ் எடுத்தாலுமே மக்கள் அப்படின்னா ஒரு பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீப்புள் ஸ்கில்ஸ். நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்ம பேசணும், பழகணும் அப்படின்னா அந்த அந்த உறவை உண்டாக்கணும் அப்படின்னா நம்ம பேசினா தான் வந்து உறவுகள் வரும். சரிங்களா? அதே மாதிரி பிசினஸ்லயுமே அதே மாதிரி ஒரு பீப்புள் ஸ்கில்ஸ். ஓகே, நம்ம பேச வேண்டிய பேச்சு கண்டிப்பா இருந்தா தான் இந்த பிசினஸ்ல வந்து கண்டிப்பா முன்னேற முடியும். இப்போ வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு ஷையா இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பிசினஸ்ல. ஸோ எப்பவுமே நம்ம வந்து அவுட் ஸ்போக்கனா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இதுக்காக சொல்றோம். இப்போ வந்து ஒரு 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 இவெண்ட்ல இருந்து இன்னொரு இவெண்ட்டுக்கு எப்படி போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில்.
கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அனுபவங்கள் ஓகே இந்த பிசினஸ்ல வந்தாலும் சரி, நம்ம நம்ம சொல்றது வந்து இப்ப சொல்றது வந்து நம்ம பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்க வாழ்க்கை எல்லாமே வந்து இதுல அடைஞ்சிருக்கும். நம்ம அனுபவங்கள் இப்ப இந்த பிசினஸ்ல வந்து நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சு வச்சிருப்போம், விஷயம் நிறைய இருக்கும். அதே நேரத்துல நம்ம லீடராகவும் இருந்திருக்கலாம், இல்ல நம்மளுக்கு வர வேண்டிய ரிசல்ட் வந்து நம்மளுக்கும் வந்திருக்கும். ஓகே, அந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ், இந்த இந்த பிசினஸ் பத்தி நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம், அதோட அனுபவங்கள், அப்புறம் நம்ம பிசினஸ்ல இருந்து நிறைய பேர் சம்பாரிச்சிருப்பீங்க காசு, அது எல்லாமே சேர்த்து பார்க்கிற போது உங்க அனுபவங்கள், உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், நீங்க டூப்ளிகேட் பண்ண வேண்டிய விஷயங்கள், உங்களுக்கு ஒண்ணு தெரியுது அப்படிங்கிற போது மத்தவங்களுக்கு வந்து அந்த விஷயம் செலுத்துறோம். அது மேல் கொண்டு எல்லா ரிசல்ட்ஸ் ஓகே, உங்களுக்கு வந்த ரிசல்ட்ஸ் பூராமே எல்லாமே வந்து இந்த பிசினஸோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது வந்து நம்மளுக்கு மக்களோட மூவ்மெண்ட் பிசினஸ். ஓகே, நம்ம மக்கள்கிட்ட பேசினா தான் அவங்களுக்கு வந்து நம்ம செய்யற விஷயம், நம்ம செய்யற பிசினஸ், நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கோம் சக்சஸ்க்கு அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தெரியணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒண்ணு அவங்க கிட்ட பேசணும். ஓகே, அதுதான் ஓகே அந்த அந்த பேசுற விஷயம் ஒரு பீப்புள் ஸ்கில்ஸ், அதுதான் வந்து இன்க்ரூசஸ்ல மட்டும் இல்ல, நீங்க என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு அதுதான் வந்து ஒரே ஒரு காரணம். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இந்த கம்பெனியோட நாலேஜ் அப்படிங்கிற போது அதுக்கு வந்து நீங்க பண்ற போது அதுக்கு நேரம் கண்டிப்பா இருக்கும். அந்த நேரத்தை வந்து நம்ம நம்ம பயன்படுத்தி நல்லா செலுத்திக்கணும். அதே நேரத்துல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து சில பேருக்கு வந்து எப்படி சொல்றது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியாது. அதனால பரவாயில்ல, நீங்க வந்து என்ன பண்ண வேணும் அப்படின்னா, உங்களோட லீடர் ஒருத்தர் இருப்பாரு. நம்ம விஷ்ணு, நம்ம பன்னீர்செல்வம், நம்ம சுகுவானம், நம்ம நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டான்லி பிரகாஷ், நம்ம ஆனந்த்குமார், இவங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம எப்படி கத்துக்கணும், அந்த லீடர்ஷிப் வந்து எப்படி கத்துக்கணும், அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம நம்ம பயன்படுத்தி நம்மளுக்குள்ளாரியே ஒரு சிங்கம் அப்படியே எந்திரிச்சு வரும். என்ன வரும்? நம்மளுக்குள்ளாரியே ஒரு சிங்கம் அப்படியே எந்திரிச்சு வரும். அந்த சிங்கம் எந்திரிச்சு வரப்போதுதான் நம்மளுக்கு தெரியும், நம்ம தான் ஓகே. நான் வந்து விஷ்ணுவோட பிரசன்டேஷன் வந்து நான் 10 தடவை பார்த்துட்டேன், ஓகே நான் இப்ப ரெடி அப்படின்னு சொல்லி நான் என்னக்குள்ளார ஒரு சிங்கம் அப்படியே அப்படின்னு வரும் பாருங்க. அந்த சிங்கம் தான் வந்து உங்களுக்கு உருவாகி உள்ள வர வேண்டியது. ஓகே, ஸோ this is definitely you will have, if you're not understanding or if you don't know how to present the opportunity, you will understand it better by following your leader. Okay, following your sponsor. Once you identify, then the lion just comes out of you. Okay, the lion will come out of you. Then only then you will understand that you have become the leader. Okay, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில பேரு அந்த சிங்கம் இருக்கு இல்லையா, அந்த சிங்கம் ஆல்ரெடி வெளியே இருக்கும். Okay, already வெளியே இருக்கும். So that definitely everybody will have the lion inside of them and it will automatically be there even before they join the business. Okay, that is not called leadership. அது வந்து leadership அல்ல. That is called excitement. That is called anxiety. Okay, that is called very very positive energy. Okay, that is definite. அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தேவைதான். ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு பிராக்டிஸ் வேணும், நம்மளுக்கு கம்பெனி நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற ஒரு டெஃபினட்டா ஒரு நாலேஜ் வேணும். கண்டிப்பா அந்த முயற்சியிலேயே once you keep practicing how to present the opportunity, then you will become a master in doing the presentation and you will see உங்க டீம் வந்து grow ஆயிட்டே இருக்கும். ஓகே, grow ஆயிட்டே இருக்கும். நீங்க நிக்கவே முடியாது. என்ன, நீங்க உங்களோட பிசினஸ் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம், நீங்க ஸ்டாப்பே பண்ண முடியாது. நீங்க ஸ்டாப்னு சொன்னா கூட ஸ்டாப்ங்கிறது நீங்களா தான் இருக்குமே தவிர மத்தவங்க யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு லீடர்ஷிப், ஒரு சக்சஸோட அடையாளம் அப்படிங்கிறது அதுதான். ஸோ டெஃபினட்டா வந்து நல்ல நல்ல விஷயமா இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா. அதே நேரத்துல உடனே என்ன பண்ணுவாங்க, சரி மீட்டிங் நல்லா இருக்கு பிசினஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே 50 பேர் கூட்டிட்டு வரணும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா
யூ திங்க் ஸ்மால். ஓகே, எப்பவுமே வந்து ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம சிறுசுல இருந்து பெருசாவே நம்ம யோசிக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு கடையை வந்து நான் ஓபன் பண்றேன். ஓகே, ஆனா எந்த கடையெல்லாம் கேட்காதீங்க, ஏதோ ஒரு கடையை நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணேன்னா பெருசா பிரம்மாண்டமா வந்து 25 ஏக்கர்ல கட்டுவனா இல்ல 1 ஏக்கர்ல கட்டுவனா? சரி, ஆரம்பிக்கிற போது நம்ம சிறுசா ஆரம்பிச்சு பெருசா இது பண்ணலாம். ஓகே, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் இப்பத்த சூழ்நிலையில அனைவரும் நீங்க எல்லாரும் சேஃபா இருக்கிறீங்க என்ன எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்க ஜூம் மீட்டிங்ல வந்திருக்கிறீங்க. ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா 1-to-1 பர்சன். ஓகே, இந்த டயத்துல வந்து நான் வந்து உங்ககிட்ட பேசலாம், நீங்க வந்து இன்னொருத்திட்டு பேசலாம். ஓகே, இப்போ 1-to-1 பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் இருக்குது. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான் இதுதான் வந்து ஜூம் மீட்டிங். ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கைப்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. எனக்கு வந்து ஸ்கைப்னா என்னன்னே தெரியாது. சரியா? சோ ஸ்கைப்னு ஒண்ணு இருக்கு. ஸ்கைப் தெரியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் நான் யூஸ் பண்றது இல்ல. ஓகே, விஷ்ணு பாத்தீங்கன்னா உடனே ஸ்கைப் தெரியாதா சாருக்கு அப்படிங்கிறாரு. நோ 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 நோ, ஸ்கைப் தெரியும், நான் யூஸ் பண்றது இல்ல, அவ்வளவுதான். ஏன்னா அது வரும், ஆனா அது வராது. அந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா ஸ்கைப்னு ஒரு இது இருக்குது, அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா கனெக்ட்ங்கிறது. இப்ப சில பேர் வந்து நம்ம இன்க்ளூசிவ்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிறோம், நம்மளுக்கு கனெக்ட்னா என்னன்னு தெரியும். இப்ப ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டர் பிளான் வந்து அந்த பிளான் வந்து ஃப்ரீ. அது வந்து இலவசமா கம்பெனி மூலியமா கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பார்ட்டிசிபென்ட் அப்படின்னா இதே மாதிரி இந்த மீட்டிங் மாதிரி மொத்தம் 3 பேர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. அப்படின்னா நான் வந்து பார்த்தேன்னா இப்போ வந்து நான் வந்து விஷ்ணுட்டு பேசணும், விஷ்ணுட்டு வந்து இது மாதிரி இன்க்ளூசிவ்ஸ்ல போயிட்டு என்னோட கனெக்ட் இது பண்ணி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா நானும் விஷ்ணுவும் பேசிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொருத்தரையும் வர வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் வந்து விஷ்ணு வந்து யாருக்காவது மீட்டிங் எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, ஸோ சப்போஸ் விஷ்ணுவோட லீடரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து செங்குட்வேல் இருக்காரு, அவரு ஜாயின் பண்ணா அவர் ஜாயின் பண்ணுவார். இந்த மாதிரி 3 பேர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா மீட்டிங் பாத்தீங்கன்னா 45 நிமிஷம் வரைக்கும் டைம் லிமிட் இருக்கு. சரிங்களா? இது வந்து இலவசமா வந்து நம்ம கம்பெனி மூலியமாவே அவங்களுன்னு தனியா ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்க. நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இந்த 3-வே கான்ஃபரன்ஸ் கால்ங்கிறது அது வீடியோ கால். ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல என்ன தெரியும், வாட்ஸ்அப்ல வந்து கிட்டத்தட்ட 4 பேர் இருக்கலாம் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல, அது ஒண்ணு. ரெண்டாவது ஃபேஸ்புக் மெசஞ்சர்லயே வந்து நீங்க மீட்டிங் செலுத்திக்கிறதுக்கு பண்ணலாம். கான்ஃபரன்ஸ் கால் 3 பேர். ஜூம் மீட்டிங் இருக்கு, ஸ்கைப் இருக்கு, ஏன் நம்ம கனெக்டுமே இருக்கு. ஓகே, இது ஒண்ணு. சோ இது வந்து ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது, நம்ம வந்து ஒண்ணு பண்ணணும், நம்ம ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன இதை யூஸ் பண்றது, யாரையும் நேரடியா போய் பார்க்க முடியாது. ஓகே, ஆனா நம்ம இந்த மாதிரி technology, we learn how to use these technology that we already have in place, so we can brand ourselves, so we can promote our business. Okay, so நம்ம வந்து பிராண்ட் பண்றதுக்கு, நம்ம ப்ரொமோட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அது ஒன்று. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாரம் பிசினஸ் பிரசன்டேஷன். இது வந்து 10 பேர் இருக்கலாம், 30 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம். அது இந்த டைம் வந்து நம்ம பண்ண முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்ல வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? சோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி பிரசன்டேஷன். இப்ப செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன பண்றோம், நம்ம வீக்லி பிசினஸ் பிரசன்டேஷனுக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டே நம்ம இந்த லீடர்ஷிப் மீட்டிங் பண்றோம். Okay, we are doing this leadership meeting on every Tuesday. Okay, the link is not different, the link is always the same for today. Okay, இன்னத்தென்ன லிங்கோ இதே லிங்க் தான் எல்லா செவ்வாய்க்கிழமையும். அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் எவ்ரி தேர்ஸ்டே அப்படின்னா என்ன, நாளானிக்கு. ஓகே, எவ்ரி தேர்ஸ்டே, எவ்ரி வியாழக்கிழமை இதே டைம் 7 மணி இந்தியா டைம்ல பிசினஸ் பிரசன்டேஷன். அப்படின்னா உங்களுக்கு யாராவது புதுசா தெரிஞ்சவங்க, யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு சும்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, போர் அடிக்குது, வீட்டுல இருக்கிறாங்க, லாக்டவுன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்க தாராளமா வர வைக்கலாம். ஓகே, அவங்கள தாராளமா வர வைக்கலாம். நாங்க என்ன பண்ணுவோம், வியாழக்கிழமை மீட்டிங் அப்படின்னா இந்த பிசினஸ் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து நம்ம வந்து உங்களுக்கு சார்பா நாங்க பேசுவோம். ஓகே, ஒன்னு நானே இல்லாட்டி யாராவது இங்க இருக்கிற லீடர்ஸ்ல வந்து யாராவது ஒருத்தங்க பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகே, அது ஒண்ணு.
ஸோ அந்த வீக்லி வாரம் பிசினஸ் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பா பண்றோம். அது பண்ற மூலம் வந்து பாத்தீங்கன்னா கணக்குலயும் பண்ணலாம். கணக்குல வந்து 3 பேர் தவிர்த்து எது பண்ண முடியாது. ஸோ அடுத்த பிளான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தாகலாம். சில பேர் பர்ச்சேஸ் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது ஜூம் மீட்டிங். இப்ப பண்ற ஜூம் மீட்டிங் நம்ம பண்றோம். ஓகே, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரீஜனல் ஈவெண்ட்ஸ், பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ், அண்டோரா, மால்தீவ்ஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணுவாங்க. அதுமே வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நடவடிக்கை கம்மியா இருக்கிறதுனால அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபேஸ்புக் லைவ் இருக்குது. ஆல்சோ யூடியூப் லைவ்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இப்ப வந்து பார்த்தோம்னா இப்ப இந்த மீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மீட்டிங்கே வந்து எப்படி ஃபேஸ்புக் லைவ்ல ஷேர் பண்றது, எப்படி யூடியூப்லயுமே ஸ்ட்ரீம் பண்றது லைவா, ஓகே, நேரடியா அப்படின்னு அந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல டெக்னாலஜி இப்ப இருக்கிற டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்ககிட்டையும் பேசலாம் அப்படின்னு ஒண்ணு. ஓகே, இப்ப ரொம்ப நாளா வந்து நீங்க யார்ட்டையாவது பேசிக்க மாட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட் பேசிக்க மாட்டீங்க. நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோல போன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்க ஜூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்க பர்சனல் யூஸ்க்கும். அதுவும் ஓகே தான். ஓகே, ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குது. இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம அனுபவிச்சு நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண நம்மளுக்கு பழக்கம் ஆயிரும். ஓகே, ஸோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் அன்லெஸ் த்ரூ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். நம்ம ப்ராக்டிஸ் எவ்வளவு நிறைய பண்றோமோ நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட் நேச்சர், ஒரு ஹேபிட் ஆயிரும். ஓகே, ஒரு ஹேபிட் ஆயிரும். அந்த ஹேபிட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது விஷயம். ஏன்னா இது வந்து நம்மளோட பிசினஸ், நம்மளோட பர்சனல் லைஃப்க்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ இந்த மாதிரி டெக்னாலஜி கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இப்ப சில பேர் வந்து 2-3 பேர் கையை ரைஸ் பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதையுமே நான் இன்னும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கண்டிப்பா அதை பத்தி கேட்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம மீட்டிங் முடிச்சிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் நிறைய பேரு ஒரு பிசினஸை வந்து ப்ரொமோட் பண்ற போது ஏன் நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க? ஓகே, தே ஆர் நாட் சக்சீடிங் பட் தே ஆர் ஃபெயிலிங். ஓகே, தோல்வி அப்படிங்கிறது சாதாரண விஷயம், அதே நேரத்துல நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயம். ஓகே, நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க தோல்வி. அது எனக்கு நடக்காது, ஆஹா, ஐ எம் டூ குட் ஃபார் தட், ஆஹா, நான் 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 வேற ஆளு, நான் சீஃப் மினிஸ்டர், நான் இந்த மினிஸ்டர், எனக்கு அது நடக்காது. எல்லாத்துக்கும் நடக்கும். தோல்வி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நடக்கும். ஓகே, இப்ப சாதாரண பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பில்கேட்ஸ் யாரு? பில்கேட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், பிரம்மாண்டமான பணக்காரர் அது இதுன்னு. ஆனா அதுக்கு பின்னாடி பில்கேட்ஸோட வாழ்க்கையில பின்னாடி பாத்தீங்கன்னா அவரு சாதாரண காலேஜ் டிராப் அவுட்டுங்க, சாதாரண காலேஜ் டிராப் அவுட். சரிங்களா? இதே மாதிரி நம்ம ஊர்லயே பாருங்க, சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பு நிறைய இல்ல. ஓகே, ஆனா சில பேர் வந்து வாட்ச்மேனா இருந்திருக்கிறாங்க, சில பேர் வந்து இந்த டீ சர்வன்றான் இல்லையா, டேய் 2-3 டீ கூட, 3 டீ ஸ்ட்ராங் அப்படின்னு அதை எடுத்துட்டு வர்றது. அந்த மாதிரி சில பேர் வந்து எங்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, மைண்ட் அப்படியே வெடிச்சிரும். அடேங்கப்பா, என்ன இவ்வளவு பெரிய பணக்காரரு சாதாரண டீ சப்ளை பண்றவனா இருந்தானா, இல்ல சாதாரண வாட்ச்மேனா இருந்தானா? அதுதான் வந்து எப்பவுமே நம்ம நினைச்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம இன்னைக்கு இங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது அது ஒண்ணு, நாளைக்கு எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது அது உங்க கையில தான் இருக்குது, உங்களோட கையில இருக்குது. ஓகே, சோ நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பிறக்கிறது, நம்ம பிறந்த போது ஏழையா பிறந்தோம்னா அது நம்மளோட ப்ராப்ளம் இல்லை. ஆனா இறக்குறோம் பாருங்க, இறக்குறதுக்கு போது நம்ம ஏழையா இருந்தா அது நம்மளோட ப்ராப்ளம். ஏன்னா அந்த இதை நம்ம மாத்தி இருக்க வேண்டியது நம்ம கையில இருக்குது. அது ஒண்ணு. இப்ப சில பேர் வந்து ஏன் தோல்வி அடையறாங்க, பிசினஸ்ல வந்து சக்சஸ் ஆகாம ஏன் தோல்வி அடையறாங்க? why many people fail presenting to others? சாதாரண ஒரு விஷயங்க, எப்பவுமே கட்டாயப்படுத்துறது முயற்சியே பண்ணாதீங்க. ஓகே, கட்டாயப்படுத்துற முயற்சி பண்ண வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட், நம்மளோட மெம்பர்ஷிப், எக்ஸ்க்ளூசிவ், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கம்பெனியோட இதுக்குள்ள இருக்குது. ஓகே, அது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்தான். சரியா? இப்போ ஒரு பஞ்சு முட்டா வேணும் அப்படின்னா, சார் ஒரு பஞ்சு முட்டா இருக்கு 10 பைசா.
அதுக்கு சொல்றாங்க, சார் பஞ்சு முட்டா சார் நீங்க வாயில போட்டீங்கன்னா அது அப்படியே கரைஞ்சிரும். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா, there is no reason at all to convince other people what you are doing is the best thing. Okay, நீங்க பண்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமானது அப்படிங்கிறது யாருக்கும் நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டியதில்லை, யாருக்கும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ப்ராடக்ட், நாலேஜ் எல்லாமே கம்பெனி நம்மளுக்கு இன்க்ரூசஸ் கம்பெனி மைக்கேல் ஹட்சின்சன் மூலியமா நிறைய கொடுத்துருக்காப்ல. இந்த நாலேஜை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, அந்த டிரான்ஸ்ஃபர்ல அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட் அதுதான் அவங்க பார்ப்பாங்க. ஓகே, ஸோ தயவு செஞ்சு யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டிய விஷயம் அல்லது இது வந்து சாதாரணமா பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல நம்ம வந்து அவங்களை கட்டாயப்படுத்தி ஒன்னும் பிசினஸ் ஜாயின் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறது அவங்களாவே கட்டாயப்படுத்திக்கணும் அவங்கள. சரியா? சோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து விக்டோரியா மேடம்க்கு பிசினஸ் சொல்றேன். சோ விக்டோரியா மேடம் தானே கட்டாயப்படுத்தி அவங்க தானே டிசைட் பண்ண முடியும். அல்டிமேட்டா நான் பண்ண முடியாது. நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பிசினஸ் இருக்கு அப்படின்னு தான் காமிக்கிறேன். ஐ கேன் ஒன்லி ஷோ த பிசினஸ் to Victoria Madam. Okay, I cannot convince Victoria Madam because she is the one that ultimately makes the decision. Okay, so இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பா. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் வந்து பிசினஸ் வந்து நம்ம ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபாலோ அப். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. ஃபாலோ அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு பிசினஸ் காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 நாள் போகுது, ஒரு வாரம் போகுது. ஒரு வாரத்துக்கு நம்ம விடக்கூடாது. இன்னைக்கு பிரசன்டேஷன் கொடுத்தேன் அப்படின்னா 2 நாள் வித்தின் 2 daysல வந்து உங்ககிட்ட ஃபாலோ பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் பிரசன்டேஷன் கொடுத்தோம்னா வித்தின் 2 days 2 நாள்ல வந்து ஃபாலோ அப் வந்து கண்டிப்பா பண்ணணும். ஃபாலோ அப் பண்ணல அப்படின்னா அதுவும் இன்னொரு காரணம். அது வந்து இன்னொரு காரணம், பிசினஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம். அந்த காரணம் நம்மகிட்ட தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியது மிகப்பெரிய விஷயம். ஓகே, ஆல்ரைட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லீடர்ஸ், டாப் லீடர்ஸ் இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது கம்பெனி மீட்டிங் எல்லாம் இருக்கும். கம்பெனி மீட்டிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திங்கக்கிழமை 8:30 10 எத்தனை டைம்னு தெரியல, அது நம்ம லீடர்ஸ் கேட்டுக்கலாம். நைட்டு 10 மணி இந்தியன் டைம். தேங்க்யூ. இதுக்கு தான் ஒரு சூப்பர் ஸ்டார் பின்னாடியே இருப்பாப்ல. ஒரு சூப்பர் ஸ்டார் பின்னாடி இருந்தா தான் முன்னாடி இருக்கிற சூப்பர் ஸ்டாருக்கு என்னன்னு தெரியும். ஸோ டெஃபினெட்லி we need a superstar that can answer the questions right away. And thank you, Vishnu. Thank you so much. So actually I already know, but I was only testing somebody to see if they know. எனக்கு ஆல்ரெடி தெரியும், சரி மற்றவங்களுக்கு தெரியுமான்னு. ஸோ திங்கக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு நம்ம இந்தியா டைம்ல டெஃபினட்டா கம்பெனி மீட்டிங் ஒன்று நடக்குது. எவ்ரி மண்டே தேர் இஸ் எ கம்பெனி மீட்டிங். ஸோ இட் இஸ் அவர் டியூட்டி. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து அந்த கம்பெனி மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஓகே, அடுத்தது உங்களோட அப்ளைன். ஓகே, உங்களோட அப்ளைன் வந்து ஏதாவது ஜூம் மீட்டிங் வச்சிருப்பாங்க, இல்ல ஏதாவது கனெக்ட் கால் மீட்டிங் வச்சிருப்பாங்க. அந்த இதுலயும் நீங்க பயன்படுத்தி நீங்களும் ஜாயின் பண்ணணும். ஸோ என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, டியூஸ்டே தேர்ஸ்டே வந்து நம்மளோட மீட்டிங். ஓகே, இந்த மீட்டிங்கை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஜாயின் பண்ணணும், ஏன் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்ற பாஷை புரியல அப்படி பண்ணணும், இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் another meeting apart from this, you want to have more knowledge, then you apply that. Okay, we will send the link. I'll be sending the link of all the Zoom meeting that is happening in Spanish, English, and Tamil. Okay, and you will have that timing in India time, and you are more than welcome to join other meetings. Okay, so you are more than welcome to join other meetings, and நீங்க சில டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ மற்ற மீட்டிங் வந்து ஸ்பானிஷ், தமிழ், இங்கிலீஷ்லயும் இருக்கு. அது வந்து நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆல்ரெடி லீடர்ஸ்ட கொடுத்தாச்சு. ஸோ அதை வந்து நீங்க உங்க டீமுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மற்ற மீட்டிங்ல போறதுனாலும் போய்க்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வந்து தமிழன். ஸோ நீங்க ஸ்பானிஷ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்க ரஷ்யால பேசுற மீட்டிங் ஜாயின் பண்ணாலும் சரி, இட் இஸ் ஓகே.
See, I am okay. I speak English and Tamil, and you want to join Russian meeting, you want to join Spanish meeting, more you're welcome. See, the reason is the more you're plugged in. நம்ம வந்து ஏதோ ஒரு இதுல வந்து பிளக்ட் இன்னா இருக்கிறது சிஸ்டத்துல ரொம்ப நல்லது. சரியா? ஸோ நிறைய விஷயம் வந்து மற்றவங்ககிட்டையும் கத்துக்கலாம், மற்ற மீட்டிங்ல கத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒண்ணு. அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங், இன்க்ரூசஸ் மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு லிங்க் இருந்தது அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா நீங்களும் தாராளமா ஷேர் பண்ணிக்கங்க. ஏன் எங்கிட்டயுமே ஷேர் பண்ணலாம். ஏன்னு தெரியுமா? எனக்கு வந்து எல்லாமே தெரியுங்கிற விஷயம் இல்லை. See, I don't know everything. Okay, and even if I know everything, even tomorrow I will learn something new. Okay, எனக்கு எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா கூட நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு புது விஷயம் ஆரம்பிச்சுக்கும், புரிஞ்சுக்கும். So it is definitely very sure that we will share all the meetings. எல்லா மீட்டிங்கும் ஷேர் பண்றோம். நீங்க எந்தெந்த மீட்டிங் ஜாயின் பண்ணுவோம் பண்ணிக்கங்க. ஓகே, கண்டிப்பா. வாரம் வெபினார் இருக்கு, தினம் வெபினார் இருக்கு. There are webinars going on every day, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. Okay, and there are some meetings that is happening weekly. Okay, masam there is also many webinars. Okay, so இப்போ வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயம் தெரிஞ்சாலும், இந்த கம்பெனி பத்தி நிறைய நாலேஜ் தெரிஞ்சாலும், ஓகே, ஒரு ஆக்ஷன் பிளான். If you don't have an action plan, okay, if you don't have an action plan, then your knowledge is nothing. Okay, ஒரு கனவாத்தான் இருக்கும். என்ன சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்து அதுக்கு தெரிஞ்ச வேண்டிய எல்லா விஷயம் தெரியுது அப்படிங்கிற போது நம்ம செய்ய வேண்டியது எதுவுமே செய்யல அப்படின்னா அது வந்து சாதாரண ஒரு கனவு. ஓகே, ஒரு கனவாத்தான் இருக்கும். See, it is up to you. It is up to you to make your dream to become reality. Okay, to make your dream become reality is you have to have an action plan. Okay, first you get the knowledge. முதல்ல வந்து knowledge கத்துக்குங்க. ரெண்டாவது, what is your action plan? Write it down. உங்களுக்கு என்ன action plan எழுதுங்க. இல்லாட்டி ஏதாவது பதிவு பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்க. You have to have an action plan. Not every week, not every month. You should have an action plan every single day. What am I going to do today? What am I going to do tomorrow? இன்னைக்கு நான் என்ன பண்றேன், நாளைக்கு என்ன பண்றேன். So you have to have an action plan on a daily basis, and you keep adding the actions on every other day. Okay, so இன்னைக்கு action plan வந்து okay, நான் இந்த மாதிரி மீட்டிங் ஜாயின் பண்ணணும். That is your one action plan. Second one is, okay, நான் வந்து ஒரு 5 பேர்த்திட்ட பேசணும். ஏன் 5 பேர் என்ன, ஒருத்தட்ட பேசலாம். Okay, so you have to have an action plan. இது எதுவுமே இல்லை அப்படின்னா, நாலேஜ் இல்லாம ஒரு ஆக்ஷன் பிளான் இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே கனவுதாங்க. கம்மனை மூடிட்டு ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க, முக்காடு பிளாங்கெட் இருக்கு இல்லையா, முக்காடு பிளாங்கெட் போத்திக்கிட்டு அப்படியே கனவாடலாம். ஒண்ணு நயன்தாரா வருவாப்புல, இல்லைன்னா தமனா வருவாப்புல. இதெல்லாம் யாரு? விஷ்ணு. அதுக்கு விஷ்ணுக்கு தெரியும் யாருன்னு. சோ எல்லாம் என்ன சொல்றேன்னா, either we can do what we need to do, or we just take a blanket and put the blanket over us, not do anything, and then we can dream of all the best actresses in the world. See, there is no dream. See, that is all just a dream. It is up to us. Listen, there is a lion right here. Okay, everybody has a lion inside. It is up to you to make the lion come out. Okay, எல்லாத்துக்கும் உள்ள ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. சாரி, இது வந்து சூர்யாவோட டயலாக் நினைச்சுக்காதீங்க. இது வந்து பொதுவா எல்லாரும் பேச வேண்டிய விஷயம் தான். ஓகே, எனக்கு சூர்யானா ரொம்ப பிடிக்கும், விஜய்னா ரொம்ப பிடிக்கும், அஜித்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் சொல்ல வேண்டியது, எல்லாத்துக்கும் உள்ள சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் வெளியே வந்துருச்சுன்னு பாருங்க. Once the lion is out of the cage, oh my goodness, better look out. It will just come out and many things will be happening. Okay, so எப்பவுமே சக்சஸ் அப்படிங்கிறது அது யாரோட கையில இல்ல. The success is in nobody's hand other than you.
Okay, the success is in your hand only. Okay, so the last thing that we want to talk about is a leader interview. Okay, now the leader interview we're going to talk about is very very important because நேத்து வந்து ஒரு மிகப்பெரிய லீடரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ரைட் சைட்ல தெரியுது உங்களுக்கு, அவர் கண்ணாடி போட்டிருக்காரு, ப்ளூ சட்டை, ப்ளூ நீல கலர், நீல கலர்ல இருக்கிறாரு சட்டை போட்டு. அவரு வந்து நார்வே. ஓகே, he is from நார்வே. ஓகே, நார்வேனா சில பேருக்கு என்னன்னே தெரியாது. ஓகே, தட்ஸ் ஓகே, ஏன்னா எனக்குமே தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட். ஓகே, நார்வேன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வைக்கிங்ஸ் படையில போய் சண்டை போடுறது, அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ஃபிகர்ல இந்த இருக்கிறாப்ல. அந்த நாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு. இவர் பேர் வந்து ஸ்வென் ஆஸ்ட்விக். ஓகே, ஸ்வென் ஆஸ்ட்விக். ஓகே, கேட்கறக்கே நல்லா இருக்கு, பரவாயில்ல, என்னால சொல்ல முடிஞ்சது சொல்லிட்டேன். அவரோட பேரு. அவர் என்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் பண்ணாருன்னு தெரியுமா? அவரு ஜாயின் பண்ணி இந்த டயத்துல என்ன நடக்குது, லாக்டவுன்ல இருக்கிறோம், வைரஸ்ல இருக்கிறோம், எங்கேயும் போக முடியாது, வீட்லயே தான் இருக்கணும், we have to stay home. But you know what he did? He did the most impossible thing. I mean, talk about a lion. Oh, he released a lion, he released a giraffe, he released everything. எல்லாமே வந்துருச்சு. ஓகே, சிங்கக்குட்டியில இருந்து யானையில இருந்து எலிக்குட்டியில இருந்து எல்லாமே விட்டுட்டாரு நெஞ்சில இருந்து. என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 8 நாள், just within 8 days, this guy, I mean, look at him. இவர் பாருங்க, பாக்குறதுக்கு என்னன்னே சொல்றேன்னு தெரியல. ஆனா ஒருத்தரை பார்த்து எடையே நம்ம போடக்கூடாது. You cannot underestimate anybody by the looks. Okay, என்ன பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கிறேன். அவர் பாருங்க, அவர் என்னை சூப்பரா இருக்காரு. என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, இவரு வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர் 8 நாள்ல பண்ணிட்டாரு. 8 நாள்ல. ஓ மை காட், என்னன்னு தெரியுமா? சோ டெஃபினட்டா வந்து பயங்கர கங்க்ராச்சுலேட் பண்ணணும். இவரோட முயற்சி, இவரோட நாலேஜ் இன்னும் போய்கிட்டே இருக்குது. சோ நான் வந்து அவருக்காக நிறைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சோ இதே மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஆனா இதுல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியால இருந்து ஒரு 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 உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் தான் நம்ம இந்தியால இருக்குது இப்ப. ஓகே, இந்த அஸ்திவாரத்தை அப்படியே கொண்டு வர்றது நம்மளோட வேலை. ஓகே, only the foundation is there for India. Victoria madam, you catching me? Only the foundation is there. Okay, now with the foundation in India, we will have to build it up. Okay, so India la vandu அஸ்திவாரம் மட்டும்தான். I'm telling you right now, everybody in here can achieve it, but you have to acquire the knowledge, make the action plan, and practice. Do the presentation. Zoom meeting இருக்கு, connect meeting இருக்கு, எல்லா மீட்டிங் இருக்கு. செய்ய வேண்டியது உங்க கையில. ஓகே, சோ அதே மாதிரி என்னோட 2 கையை ஒண்ணா வச்சு அனைவருக்கும் நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. சோ தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. நம்ம எல்லா லீடர்ஸும் வந்து நம்ம பேசலாம். ஓகே, ஓ வாவ், ஆரம்பிச்ச போது ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. இப்ப ஓ மை குட்னஸ், 21 பேர் இருக்கிறாங்க. ஓகே, சோ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா, when I started this meeting there was only 5 or 6 people I saw, but look at now, it is only 21 people. Okay, but again, this is going to have to build. Okay, so இப்ப வந்து நம்ம அஸ்திவாரத்துல தான் இருக்கிறோம். இந்தியால வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவலு இன்டர்நேஷனல் டைரக்டர், நேஷனல் டைரக்டர், போர்டு டைரக்டர், அதுக்கு மேல இன்னொரு லெவல் இருக்குது. விஷ்ணு, ஹையஸ்ட் லெவல் என்ன போர்டு டைரக்டருக்கு மேல? அம்பாசிடர் டைரக்டர். ஆஹா, ஏதாவது ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியும், இந்த நம்ம மிஸ்டர் பன்னீர்செல்வம் இருக்காரு பாருங்க, அவரு செமையா எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா பாக்குறதுக்கு மட்டும் குவைட்டா இருப்பாரு. ஆனா அவர் சிங்கர் ரிலீஸ் பண்ணாருன்னு வைங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி
நம்ம ஆனந்தகுமார் இருக்காரு பாருங்க. ஆனந்தகுமார் சைலண்டா இருப்பாரு, பாக்கறதுக்கு ரொம்ப இதா இருப்பாரு, முகமூடி எல்லாம் போட்டிருப்பாரு இன்னைக்கு. ஆனா அவர் வந்து பிரம்மாண்டமான ஆளு. சரிங்களா? அதே மாதிரி எல்லாரும் எல்லாரும் உங்களோட விதத்துல நீங்களும் you are a superstar. You are a superstar in anything you do and in everything you do. Okay? So நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால முடியும். ஆனா என்னோட ஆசை, what is my dream? I'll tell you my dream. My dream is I'm seeing Mr. Saminathan, I'm seeing Mr. Gunesh Rajan, I'm seeing Sundaramurthy Karthik from Kumbakonam. கும்பகோணத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன். மிஸ்டர் பன்னீர்செல்வம், நம்ம ஜேம்ஸ் அற்புதம் அவர் இருக்கிறாரு, ஜெகதீஷ், விஷ்ணு, செங்குட்டவேலு, சரவணன், ஆனந்தகுமார், அருள்ராஜ், ஸ்டான்லி, நாகராஜு, சுகவானம், சந்தோஷ், சசிதர் ஓ சசிதர் எடுத்து விட்டாருன்னு பாருங்க. அவர் ஹிந்தில நஹி ஜாத்தா ஹே கியா பாத்தா ஹே பியார் பியார் கோ ஹே அப்படின்னு நிறைய சொல்லுவாரு. அதே மாதிரி டேனி சார், இங்க பாருங்க எத்தனை பேரும் மென்ஷன் பண்ணியாச்சு. என்னோட ஆசை வந்து பாத்தீங்க அப்படின்னா, when all of you become a board of director or board of ambassador, அதுதான் என்னோட கனவு, அதுதான் என்னோட ஆசைகள். அந்த ஆசையை நிறைவேற்றுவோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்க்கு ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு போயிடாதீங்க. நம்ம இது செங்குட்டுவேல் லீடர் இருக்காரு, விஷ்ணு இருக்காரு. சோ தயவு செஞ்சு விக்டோரியா மேடம் ஒரு சின்ன வார்த்தை. விக்டோரியா, can you hear me? Victoria, can you hear me? Okay, the mic is bad connection. Oh, there you are. Victoria, can you hear me? Yes, sir. Wonderful, wonderful. Listen, we had a fabulous meeting. We had a great meeting. And you know what? We owe it to you. And I want to thank you. Okay, I want to thank you. And all of the India team wants to thank you. One, such a good looking, beautiful, and dangerous lady. This lady is so dangerous. This lady did not convince me of the business. She said, listen, you need to join. That's all she said. I don't know the company presentation என்னன்னே தெரியாது எனக்கு. ஜாயின் பண்ணுன்னு சொல்லுச்சு. ஓகே, ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பிரசன்டேஷனை என்னன்னு பார்த்தேன். ஓகே, நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் பிரசன்டேஷனை பார்த்து தான் ஜாயின் பண்ணீங்க. சார், நான் நிஜமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நான் பிரசன்டேஷனை பார்க்காம ஜாயின் பண்ணுவேன் நானு. ஓகே, பிரசன்டேஷன் சார் நாங்களும் பிரசன்டேஷன் பார்க்கவே இல்ல. சார் சொன்ன உடனே ஜாயின் பண்ணிட்டோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ்டர் குணேஷ் ராஜன் also he joined, then he saw the presentation. So there are some people like that. Okay, Anna, there is people only will join like that only because of your friends, because of your connection, because they trust each other, because they are well connected together. Okay, so adhe mari நானும் விக்டோரியாமாவும் வெல் கனெக்டடு. ஓகே, ஸோ அந்த மாதிரி விதத்துல வந்து நான் வந்து பிரசன்டேஷனை பார்க்காமே ஜாயின் பண்ணேன். இப்ப பாருங்க, ஓ மை காட், இந்தியா முழுக்க இருக்கிறோம். ஸோ டெஃபினட்டா நல்ல சாய்ஸ்ன்னு எனக்கு இப்ப தெரியுது, முதலே தெரிஞ்சது. ஸோ ரொம்ப நன்றி மிஸ்டர் குணேஷ் ராஜன், நீங்களும் பிரசன்டேஷன் பார்க்காமே ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ விக்டோரியா மேடம், I'm going to hand it to you for a few minutes. Please have a word, and then we will have some other people talk, as far as our leaders here. Tell me something. Go ahead, Victoria. Victoria is in the house. I love the energy. Vijay. Great meeting. I feel the energy here, even if we are not together. But I love. That is passion. That's when you love, and that's what we need to transmit to other people. That I don't know how many of you already take your family for vacations, but with this business we can make money. But the way is we can make money, and in the same time we can make a story with our family. We can make memories with our family, and that's the value. That's the value, that we don't have to have products in stock in our house, because we're gonna live with the memories and our family. I don't know who is married,
you can take your family. But if you are not married, cruises are for that people too, because it's you can find your love in a cruise, right? But the thing is, we love our product. We are selling happiness because we have a special thing that we can join with family, with friends. I don't know if you have kids, but when you see your kids' eyes, when you see the happiness in their eyes, when you show you the menu, this is the menu in a cruise, and you as a father don't have to tell, just take something because you don't have enough money. You take the menu and say, ask for anything that you want. That's amazing. That's amazing when you show your kids the color of Vishnu. He take her daughter. She already know a new country, a new city, and it's not gonna be the last trip. Oh, by the way, his daughter wants to go on more cruises. See, already asking him, when are we going on another cruise? So it is already, it's already good thing. See, yes. So I know that girl, that beautiful girl, maybe she's not gonna remember every little things that she did in the cruise, but she's gonna remember that she has a family trip that is gonna be for life, and that's what we have. And I 100% sure that Vishnu feel happy that he can take his wife and his daughter, and he's gonna do again. He's gonna do again, and Sengatuvel. Maybe last time he not take the family, but in another cruise, he take leaders because he's a leader and he was thinking in their team, and we are a team. DJ say we have to trust each other. You don't know me personal, and I hope everything. Because like I say with BJ, we was trying to go to India this year. This virus changed something, but we have to go, right, BJ? We will. And I know I'm gonna try India food over there. I'm gonna see you dance. I'm gonna talk to you about the business because we are family. Yeah, we're gonna teach you the Kuttu dance. You know, you have to do the Kuttu dance, and she's going to dance the Kuttu dance for us. We will Mr. Senguttuvel and Paneer Selvam, Mr. Senguttuvel and Paneer Selvam, they will teach you the Kuttu dance, and you will have to perform. Okay, I will. I don't know if it's hard, but I'm gonna learn Senguttuvel. If I don't do it good, it's because you are my teacher. நல்லா ஆடல அப்படின்னா அது வந்து உங்க மேலதான் பழி உலகம், ஏன்னா நீங்க தானே டீச்சர் அப்படின்னு சொல்றாப்ல. So we definitely want to thank you, Mr. Victoria Madam. Thank you so much for joining. And I'm going to hand over to Senguttuvel here. Senguttuvel, you please, can you hear me, Senguttuvel? Kekda? Yeah. Senguttuvel, kekda? உங்க ஏதோ விட்டு கேக்குது. கேக்குதா? கேக்குது. பண்ணீங்கன்னா கேட்கும். 2-3 பேர் ஆன் பண்ண கேட்க கொஞ்சம் விட்டு கேட்கும். ஓகே, சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது. வெரி சூப்பர். ரொம்ப எக்ஸலண்டா வந்து விஜய் ஒரு ஸ்லைடு சூப்பரா பண்ணாரு, ரொம்ப சூப்பரா பண்ணாரு. நல்ல எனர்ஜி லெவலு. மச்சி காலைல தூங்கி இருந்துச்சுன்னு கும்முன்னு செமையா பேசுனீங்க, சிறப்பா பேசுனீங்க, சந்தோஷம். ஸோ உங்க எனர்ஜியோட வேகம் பார்த்தீங்கன்னா அப்படியே விக்டோரியாவுக்கு பாஸ் ஆகி அவங்களும் அதோட எனர்ஜியை பேச ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே இடி மின்னல்லாம் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் நான் எனக்கு போய் பேசுறது ஆல்ரெடி ஏற்கனவே ஃபுல் ஃபயரா இருக்குது. சூப்பரா இருக்கு. எல்லா லீடரும் ரொம்ப எக்ஸைட்டா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய, அந்த வீடியோ வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, மோட்டிவேஷன் வீடியோ. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸுமே ஒவ்வொன்றுமே நம்ம ட்ரீம்ஸ் நம்ம நாம தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாரு விஜய். விக்டோரியா மேடம் ரொம்ப சொல்லியிருந்தாங்க.
என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அது நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து இது வரைக்கும் எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பக்கம், அது உலகத்துல யாராவது எங்கேயோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ் ஆர் நோ சார்? எஸ். நம்ம யாரெல்லாம் முடியாதுன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறோமோ அது யாரோ ஒருத்தர் முடிச்சுட்டு தான் இருக்கு. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா குவாரண்டைன் வைரஸ் எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் ஒருத்தரோட வித்தின் 8 டேஸ்ல வந்து நார்வேங்கிற ஒரு சின்ன நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 8 டேஸ் தான் மார்க்கெட்டிங் டைரக்டர் அச்சீவ் பண்ணிக்கிறாரு. அது மட்டுங்கிற அனதர் மந்த் சீரியல் கட்டிங் வச்சுக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தா எல்லாராலையும் முடியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஏன்னா நம்மள மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட், வி ஹாவ் டு கிரியேட் லீடர்ஸ். ஸோ லீடர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது கிடையாது, கிரியேட் லீடர்ஸ். நியூ பீப்புள்ஸ் வந்து நியூ பீப்புள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, லீடரை ஃபாலோ பண்ணி போகாங்க, வர்ற லீடரை கன்வெர்ட் பண்ண சொல்லுவோம். அந்த லீடருக்கு எல்லா ட்ரைனிங் நாம கொடுக்க தயாரிக்கிறோம். அப்படி நடந்துருக்குது. டெஃபினட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் விஷயம் கேட்டீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சரிங்களா? அதனால வந்து இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் ரியலாவே வந்து பாத்தீங்கன்னா குவாரண்டைன் நம்மளுக்கு பியூர் ஆன்லைன் பிசினஸ். அதனால எதுக்கும் யோசிக்க வேண்டியது இல்லை. இன்னும் ரொம்ப முக்கிய விஷயம், அனதர் 3 to 6 months கழிச்சு பாத்தீங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவுல பூமாக போகுது. நிறைய அப்படியே போச்சு இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையா உங்க மனசை தொட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படா முடியும், எங்கேயாவது ஓடலான்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் இப்போ ஒருப்படா வந்து லாக்டவுன் முடிச்சு எங்கேயாவது ஓடலாமா அப்படின்னு இருக்கிறான். அப்படின்றது எப்படி சரக்கடை திறந்தோன்னே எல்லாரும் லைன் நின்ன மாதிரி நம்ம ஒரு ட்ரிப், அந்த குரூப் தனி இந்த குரூப் தனி, இதெல்லாமே கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு நாம அதெல்லாம் நிறுத்தல முடியாது. சரிங்களா? அதாவது இன்னைக்கு என்ன தெரியுங்களா, சிம்பிளா சொல்லணும்னா ஃபியூச்சர்ல வந்து இன்னைக்கு கொரோனா வரும், நாளைக்கு வேற ஏதோ வரும், வைரஸ் வந்துட்டு தான் இருக்கும். எப்படி ஒவ்வொருத்தனுக்கும் சுகரோட வாழ்ந்துட்டு சுகர் இருக்குது, ஆமா எனக்கு சுகர் இருக்குது 20 வயசுல இருந்து, ஆமா எனக்கு பிபி இருக்குது, ஆமா எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது, ஆமா எனக்கு எனக்கு என்னது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, எனக்கு கேட்ராக்ட், இதெல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து கொரோனா மூலம் வாழ்ற தயாராகிக்கணும் கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட் ஆரம்பிச்சு. இதுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான விஷயம். அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி நம்ம ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் போட்டுக்கிறோம், வர்ற வைரஸ் எல்லாம் நிறைய அனுப்பிட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நாம ஆன்டி வைரஸ் போட்டுக்கணும். அந்த மாதிரி காலையில கபசுரீர் குடிங்க, நைட் எதை வேணாலும் குடிக்க பிரச்சனை இல்ல. சரியா? காலையில கபசுரீர் குடிச்சுக்காங்க, ஆன்டி வைரஸ் போட்டுங்க. அப்புறம் கிளப்புக்கு போலாம், எங்க போலாம், எதை பண்ணலாம், அதெல்லாம் யோசிங்க. வரும்போது கேள்விட்டு வாங்க, பக்கம் வாங்க. இன்னும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேஸா வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறோம், நம்ம இது பண்ணுறோம். தானே வர கொரோனா வந்தா கொரோனாக்கு தான் பிரச்சனை நமக்கு. அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஐயோ இவங்கிட்ட 1000 ஓடும். அந்த மாதிரி நம்ம வந்து 100% தெளிவா பண்ணானா போதும். நீங்க வந்து உங்க மைண்ட்ல வந்து அந்த திங்கிங் எடுத்துருங்க. நீங்க வந்து 100% தெளிவா இருக்கிறீங்க, கான்பிடண்டா இருக்கிறீங்க, வெளியில அச்சீவ் பண்ண போறோம். கூடிய சீக்கிரம் வர நியூ இயர் வந்து பாத்தீங்கன்னா துபாய் போக போறோம், என்ஜாய் பண்ண போறோம். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்காங்க, மத்ததெல்லாம் மறந்துருங்க. சிறப்பா பண்ண போறோம், என்ஜாய் பண்ண போறோம். குணேஷ் ஆட்டம் பட்டை கிளப்போம். அது வேற வந்து ரிவர் குரூசல் விட்டுட்டாங்க, டான்ஸ் வேற கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஏறி பன்னீர் சார் போயிட்டு வேற வந்துட்டேன், ஏன் வெளி டான்ஸ் அனுப்பிட்டு இருக்காரு. என்னால முடியல, எப்படா ஓபன் பண்ணுவாங்கன்னு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் இஸ் டூ ஷார்ட், ஆல்வேஸ் பி ஹாப்பி, டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், சிம்பிள். என்ஜாய் பண்றோம். நம்ம லைஃப் நாம தான் வாழணும். குழந்தைக்காக கொஞ்ச நாள் வாழணும், அப்பா அம்மா கொஞ்ச நாள் வாழணும், ஒய்ஃபுக்காக கொஞ்ச நாள் வாழணும், அப்படி நடந்துக்காக வாழணும், ஸோ சொந்தக்காரங்களுக்காக கொஞ்ச நாள் வாழணும், இவங்களுக்காக வாழணும். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க உங்களுக்காக வாழுங்க. உங்க லைஃப் இப்ப என்ஜாய் பண்ண போறீங்க. இன்குரூசஸ் வாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். இப்ப குடும்பமும் வரலாம், சொந்தக்காரங்களோட பெரிய ஆளா மரியாதையா வரலாம். அது மட்டும் இல்லாம வந்து உங்களுடைய பினான்சியல் பிரச்சனையும் தாழ்வாயிரும். உலகம் போல ஓசிலே ஃப்ரீயா ஜாலியா ஊரு சுத்திக்கலாம். ஸோ எல்லாமே இருக்கு. சிம்பிளா கேட்டீங்கன்னா வந்து சின்ன ஒரு கவுண்டர் பண்ணி மட்டும் சொல்லி நான் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜோக் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கவுண்டமணி வந்து ஜெயில மீட் பண்ணுவார் செந்தில. என்ன சொல்லுவாருன்னா, என்னடா தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தாரு, 5 ரூபாய் எடுத்து பேரிச்சம்பளம் வாங்கிட்டு நானே, அதனால இப்படி ஜெயில போட்டாங்க அப்படின்பா. மச்சி 2 ஸ்பீக்கர் ஆனான்னு கொஞ்சம் விட்டுட்டு கேக்குது, இருக்கு நான் முடிச்சுக்கிறேன். இல்ல மச்சி நான் முடிச்சுக்கிறேன், நான் மியூட் பண்ணிக்க, அப்ப நீங்க பேசுங்க. ஒரு எனக்கு கிளியரா கேட்கல, நான் பேசுறது கேக்குது இல்லையா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாக்கெட்ல இருந்து 5 ரூபாய் எடுத்து பேரிச்சம்பளம் வாங்கி சாப்பிட்டேனே, இதுக்கு இப்படி ஜெயில போட்டாங்க அப்படின்னா.
அவர் என்ன சொல்ற கவுண்டர் பண்ணி, இவனை முடிச்சு பெரிய தண்டனையா கொடுங்க சார் அப்படிம்பான். ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்டா பாக்கெட்ல இருந்து 5 ரூபா எடுத்து பேரிச்சம்பளம் வாங்கி சாப்பிடுறதுக்கு நேரடியா பேரிச்சம்பளத்தை திருடிக்கலாம்ல. அவன் சொல்றது கேட்டதானே, பாரிச்சம்பளத்தை திருடுறது விட்டு போட்டு ஏன்டா பாக்கெட்ல திருடுன. அந்த மாதிரி உங்களுக்கு வீடு வேணுமா, காரு வேணுமா, உலகம் முழுக்க வேணுமா, கோடிக்கணக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வேணுமா, சோரம்புகள புகழ் வேணுமா, சென்ற இடம்லாம் மாலை மரியாதை வேணுமா, எல்லாமே இன்க்ளூசிவ் இருக்குது. ஜாலியா ஊர் சுத்தலாம், பெருமையா இருக்கலாம், ஊரே பெருமையா பேசலாம், உலகத்தை நம்பர் வாங்கலாம், ஊர்ல நம்பர் வாங்கலாம், நாட்டுல நம்பர் வாங்கலாம், உங்க ஊர்ல நம்பர் வாங்கலாம், குடும்பத்துல நம்பர் ஆகலாம். எத்தனை இது இருக்கு. இது விட்டு போட்டு ஏன் சார் வேற தேடணும். அது ஒரே ஒரு கருத்து தான். டெஃபினட்டா பெரிய லெவல் ஜெயிக்க போறோம், 100% ஜெயிக்க போறோம், எந்த மாற்று கருத்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம லீடர்ஸ் வந்து மிஸ்டர் விஷ்ணு, ஸ்டான்லி எல்லாரும் இருக்காரு. இன்வைட் பண்ணாரு மிஸ்டர் விஜய். நன்றி, வணக்கம் விஜய். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. மிஸ்டர் செங்கோட்டைவேலு அவர் எப்பவுமே வந்து ஏதோ ஒன்னு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பா ஷேர் பண்ணாப்ல. He always has something to share. Very, very important stuff. We are really appreciated. Thank you so much. We have some கேள்வி கேட்கறதுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க. There's a couple of questions. Mr. Jagadish வந்து நீங்க கை ரைஸ் பண்ணிருக்கீங்க. கேக்குதா உங்களுக்கு? Mr. Jagadish? Okay. Let's go to Mr. Pannirselvam. Yes, sir. Thank you, sir. Good morning, Vijay sir. Good morning, Victoria ma'am. And good evening to all friends. Friends, எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? Yeah. Okay. Friends, என்னன்னா நேத்து ஈவினிங் கூட இல்ல 10:30க்கு கம்பெனியோட Zoom மீட்டிங் பார்த்தேன். 1 hour சாலிடா ஃபுல்லா இருந்தோம். விஜய் சார், செங்கட்வேல் சார் எல்லாருமே இருந்தோம் நாங்க. அந்த 1 hour மீட்டிங் உண்மையா சொல்றீங்க, அதாவது அக்ரெசிவ் மோட்டிவேஷன், சாதாரண மோட்டிவேஷன் இல்ல. ஜொனத்தன் வந்து அதாவது கண்டினியூஸா, அதாவது டைம் ஆக 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 அவரோட அக்ரெசிவ்னஸ் பயங்கரமா ஆயிட்டே போகுது. அதுல வந்து சார் இப்போ ஒரு வீடியோ காட்டினார், நார்வேக்காரர் 59 வயசுக்காரர் ரைட் ஹேண்ட் சைட்ல காட்டினார் இல்லைங்களா. அந்த நார்வேக்காரருக்கு 59 வயசாச்சு. அவரை வந்து பேச விட்டாங்க. அவர் ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. தன்னுடைய, அதாவது எப்படி நம்ம தமிழ்ல மனசார அப்படி பேசினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு மனசை விட்டு அவரோட ஆங்கிலத்துல ரொம்ப சிறப்பா பேசினாரு. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, அது சொல்றதுக்காக தான் நான் அப்படியே அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். தூங்கிட்டு இருந்தாராமாங்க. அது 8 நாள் சாதனை முடிச்சு தூங்கிட்டு இருந்தாராம். நைட் 1 மணி ஒரு போன் வந்துதான். யாரோட போன் நைட் 1 மணிக்கு வருதுன்னு எடுத்து அட்டன் பண்ணி பார்த்தா மைக்கேல் சார் கூப்பிட்டுருக்காரு. கம்பெனி சிஇஓ ஹெச்எஸ்என் வந்து மைக்கேல் ஹெச்எஸ்என் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பேசின உடனே இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அழுதுருக்காரு. ஐ டியர்டு மைசெல்ஃப் அப்படின்னு அழுதுட்டார். அப்படியே அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வந்தது, என்ன அழுதுட்டேன்னு சொன்னாரு. ரியலி அதெல்லாம் கேட்கும்போது இந்த நாட்கள்ல 8 நாள் சாதனை படைக்கிறதுங்கிறதெல்லாம் முடியுது அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து இன்னும் அக்ரெசிவ் ஆகணும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கம்பெனி மீட்டிங் மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. மைக்கேல் ஹெச்எஸ்என் வந்து ரொம்ப விஷயங்கள் கொடுக்குறாரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து. விஜய் சார் தான் கம்பல் பண்ணாரு, செங்குட்டுவேல் சார் கம்பல் பண்ணாங்க. இதை நீங்க பாருங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே நேத்தா ஃபுல்லா உட்காந்து 1 hour பார்த்தேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். சார் நான் மியூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. மிஸ்டர் பன்னீர்செல்வம் ஒன்னு சொல்லிக்கிறோம், நானும் செங்கட்வேல் உங்களை வந்து கட்டாயப்படுத்தல. நாங்க சொன்னோம், நீங்க வந்து உங்களையே கட்டாயப்படுத்தி நீங்களே ஜாயின் பண்ணிட்டீங்க. அதுதான். See, you have convinced yourself. You see, me and Senguttuvel did not convince you. You convinced yourself, Mr. Pannirselvam, to join the meeting. So, thank you so much. அதே நேரத்துல ஒரு சிறப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மிஸ்டர் பன்னீர்செல்வம் வந்து சொன்னாரு, காலையில 1 மணிக்கு மைக்கேல் ஹெச்எஸ்என்ல இருந்து என்ன போன் வச்சுங்க. சோ அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, இப்ப உங்க டீம் நல்லா சிறப்பா போயிட்டு இருக்குது. ஏன் செங்கோட்டையில் போன் பண்ணல, நான் போன் பண்ணல, விக்டோரியா போன் பண்ணல. உங்களுக்கும் மைக்கேல் ஹெச் உங்களுக்கும் போன் பண்ணுவாருன்னு ஏன் போன் பண்ண மாட்டான்னு என்ன ஒரு நிச்சயம். He will also be calling you. சரிங்களா? கம்பெனியோட ஹெட், he is the CEO. He can call anybody at any time. Okay? எல்லாரோட நம்பர் அவருக்கு தெரியும். சோ நான் கால் பண்றேனோ, விக்டோரியா கால் பண்ணனோ, பன்னீர்செல்வம் கால் பண்றாரோ, ஏன் உங்களுக்கு மைக்கேல் ஹச்சே கால் பண்ணுவாப்ல அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு அவர் வந்து நல்ல சாம்பிளா சொல்லியிருக்காப்ல. அதுவும் நம்மளுக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ஹச் போன் பண்ணிடுறோம்னா என்னாலே நம்ப முடியாத ஒரு விஷயம். அப்படி ஒண்ணு. சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மள வந்து
நம்மள ஒரு கட்டுப்பாட்டுல வச்சு நம்மள ஒரு ஒரு நாலேஜ் வச்சு நம்ம வந்து நம்ம டீமை உருவாக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிறது அஸ்திவாரம். நம்ம அப்படியே பில்டப் பண்ணிட்டு தான் வரணும் இந்தியாவுக்கு. ரொம்ப 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 நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருந்தது அந்த மீட்டிங். ஸோ தயவு செஞ்சு நிறைய பேர் அந்த மீட்டிங் ஜாயின் பண்ணலைன்னு எனக்கு தெரியும், அதனால பரவாயில்ல. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த மீட்டிங்ல நம்ம எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓகே, யாருக்கும் எந்த கேள்வி இல்லை. ஸோ டெஃபினட்டா வந்து நம்ம இந்த மீட்டிங்கை வந்து முடிச்சுக்கலாம். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க, Thursday நாளானிக்கு வியாழக்கிழமை வாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்க, நல்ல பிரசன்டேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வே வந்து யாரோ கேட்டிருந்தாங்க, ஹிந்தில வந்து மீட்டிங் பண்ணணும், இங்கிலீஷ்ல வந்து மீட்டிங் பண்ணணும். So some people have asked, you want to do like Hindi meeting and English meeting. So அது வந்து பார்த்தோம்னா we have to choose a different day. Okay, we cannot put it all in one day, because if we do that, then the 2 hour will go to 4 hours long. Okay, so வந்து நம்ம இங்கிலீஷ்ல பண்றோம், ஹிந்தியில பண்றோம் அப்படிங்கிற போது அதுக்கு தனியா இது பண்ணணும். அதுக்கு தனியா வந்து உங்களுக்கு வந்து யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க இருந்தாலும் தெலுங்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்கள வந்து நீங்க பயன்படுத்துங்க. மீட்டிங் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. செங்கோட்வேல்ட்ட சொல்லுங்க, பன்னீர்செல்வம்கிட்ட சொல்லுங்க, ஆனந்த்குமார்ட்ட சொல்லுங்க. ஸோ அதை வந்து நம்ம பயன் பண்ணலாம். எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. ஐ நோ நஹி ஜாத்தா ஹே கியா பாத்தா ஹே. ஓகே, எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, தயவு செஞ்சு உங்களுக்கு யாராவது ஹிந்தி பேசுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க பயன்படுத்தி அவங்கள ரெடி பண்ணுங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து பண்ணணும் அப்படின்னா let me see if I can pick another day for English, because we already have Tuesday and Thursday that is already booked. So let me see if we have some time on Wednesday or Friday. We will not announce it for this week. Let us take this week. இந்த வாரம் வந்து பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து எப்படி இங்கிலீஷ் மீட்டிங் பண்ணலாம். சப்போஸ் நம்ம இந்தியன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அது வந்து தயவு செஞ்சு அது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? So it will be only in English. So this one is dedicated for Tamil. So we definitely want to do that. Okay. So with that being said, யாராவது கடைசி ஏதாவது பேசணுமா? Victoria. Just one question. Yes. Only have one question. Un question hai, un preguntale. It is that one? அது வந்து சென்ட்ரல் ஸ்பானிஷ்கார அம்மாவே நம்ம தமிழ் வீடியோ எல்லாம் கண்டுபிடிச்சிருச்சு. ஸ்பானிஷ்கார அம்மாவே. Yeah, that is a Tamil dance, and thank you for sharing with us. Thank you. So now we know that Victoria is really unpredictable now. Why? She's unpredictable. She's not only listening to Spanish, Russian, and also she's now listening to Tamil. Okay, very very unpredictable. Okay, அதனாலதான் சொல்றேன், இந்த அம்மா பத்திரமா பாத்துக்குங்க. பயங்கர டேஞ்சரஸான லேடி. ஐயோ, பயங்கர டேஞ்சரஸ், ரொம்ப அபாயமான, ரொம்ப ரொம்ப அபாயம், சம்திங் லைக் தட். ஸோ நம்ம வந்து இந்த மீட்டிங் வந்து சிறப்பா முடிச்சுக்கலாம். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் please come and join Thursday. Bring all your friends together and let us join. So இந்த லீடர்ஷிப் மீட்டிங் வந்து ஒண்ணு சொல்லிக்கிறோம். அடுத்த தடவை வந்து நம்ம பிசினஸ் பிரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற போது யார் வந்து புதுசா இன்வைட் பண்ணியிருக்காங்களோ, யார் புதுசா அவங்க டீம்ல வந்து பிசினஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, இப்போ வந்து சப்போஸ் நம்ம ஆனந்த்குமார் இருக்காரு, ஆனந்த்குமார் வந்து ஒரு 1 அல்லது 2 பேர் அவங்களுக்கு கீழே அவருக்கு டீம்ல ஜாயின் பண்றாரு அப்படின்னா யாரு புதுசா ஜாயின் பண்றாங்களோ பிசினஸ்ல அவங்க கிட்ட வந்து நம்ம பேச வைக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எதுக்காக ஜாயின் பண்ணாங்கன்னு அதையும் கேட்டுக்கலாம். ஸோ புதுசா ஜாயின் பண்ணி பிசினஸ்ல ஜாயின் பண்றவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா நம்ம இன்னும் ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்கள வந்து மீட்டிங்ல பேச விடலாம் அப்படின்னு. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஃபார் ஒன் லாஸ்ட் திங் இஸ் தட் if anybody joins the business if any new people join the business, we will give them the opportunity to speak in the meeting like this. Okay, and we will ask them, why they join, what is they like about the business, and we will give them that opportunity for a new person that joined. So definitely want to thank you so much, and
Mr. Anand Kumar, thank you so much for that suggestion. And, I'm telling you guys every day, okay, I don't know everything, okay, but if you tell me something, then I will know it and I will understand it. And I want to thank you. And I also want to give credit. Okay, I also want to give credit for those giving the suggestions. You have any suggestions, you have any questions, you can always send it to your leaders or you can send it to me. I am on some WhatsApp group. ஸோ தயவு செஞ்சு எந்த கேள்வி இருந்தாலும் எந்த ஒரு சஜஷன் இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம என்ன மோடி வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்றாருன்னு எனக்கு தெரியும். ஸோ டெஃபினட்டா அவர் ஒன்று கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஜூம் மீட்டிங் இருக்குது. அடுத்த வியாழக்கிழமை நாளானைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி பழகலாம்னு சொல்றேன். ரொம்ப நன்றி. இந்த மீட்டிங் முடிஞ்சது. நன்றி எல்லாரும் ஜாயின் பண்ணக்கு. தேங்க்யூ சோ மச். சாமிநாதன், விக்டோரியா, Jorge, ¿qué pasó, señor? Está bien. Our Jorge was in the house. He is always on the move. எப்பவுமே அவர் ஓடிக்கொண்டே இருப்பாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, Hi, Jorge, how are you? Hola, ¿cómo estás? Hola. Yes. We know how to speak Spanish. Okay. Todos indianos hablamos español. Sí. That's good. Yes. Thank you for joining, Jorge. And Mr. Panneerselvam, Mr. Jagadish, Mr. James Arpudam, Mr. Gunesh Rajan, Vishnu, Senguttavel, Anand Kumar, Asirvadam, Vignesh, Saravanan, Arul, Stanley Prakash, Nagaraju, Sugavanam Natarajan, Sandosh Powers, Danny, Ryan, and Ramesh from India. All of you, thank you so much. And may you have a blessed day and may God keep you safe. And let's grow this business, baby. Let's grow it. Thank you for coming.